சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது அவருடைய பிரசங்கம், அவருடைய வசனம் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு அவர் மலையின் மேல் ஏறி தேவனுடைய வசனத்தை ஜனங்களுக்கு போதித்தார். திரள்கூட்டமான மக்கள் அழகாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய வசனத்தை கேட்பதற்காக அவர்கள் தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தார்கள் என்பதை மத்தேயுவிலையும் வாசித்து பார்க்கலாம், லூக்காடின சுவிசேஷத்திலையும் நான் வாசித்து பார்க்கலாம். இதற்காக ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன். வேதம் நமக்கு சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆகவே வார்த்தையே வந்த இயேசு அந்த தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்வதற்கு அவர் மலையில் மேல் ஏறினார். திரள்கூட்டமான மக்கள் அவரை நெருக்கி வந்தார்கள். அப்படி வந்த மக்களிடத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் பாக்கியவான்கள் யார் என்று சொல்லி அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். பாக்கியவான்கள் அட்டவணையில் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். உலக வாழ்க்கையில் திருப்தி இல்லை. இன்றைக்கு மனுஷன் திருப்தியை தேடி எல்லா பக்கங்களையும் புறப்பட்டு போவதை பற்றி வாசித்து பார்க்குறோம். சாலமோன் ஞானி சொல்றாரு, என்னை போல் சம்பரமாய் சாப்பிட்டவன் யார், என்னை போல் சம்பரமாய் உடுத்தினவன் யார், என்னை போல் வாழ்க்கையை அனுபவித்தவன் யார் என்று சொல்லிவிட்டு, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை, ஆகாரப்பிரியன் ஆகாரத்தால் திருப்தி செய்வதில்லை, ஆனால் தேவன் ஒருவரே திருப்தி செய்கிறவர். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த பாடம், இந்த உலகத்தில் திருப்தி இல்லை, நீதியின் மேல் பசி. நீதி என்றால் இயேசு கிறிஸ்து மேல் பசி தாகம் இருக்கும் பொழுது, நிதியாகி இயேசு நமக்குள்ளே வரும்போது, அவருடைய வார்த்தையாகிய அந்த இயேசு நமக்குள்ளே வரும் பொழுது, அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே வரும்போது, நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய திருப்பம், புதிய திருப்தி கத்த கொடுப்பார். ஆகவே அவர் மேலும் வாஞ்சியாக இருப்போம், அவருடைய வார்த்தையின் மேலும் வாஞ்சியாக இருப்போம், அவருடைய பிரசன்னத்திலே வாஞ்சியாக இருப்போம், அவருடைய ஆலயத்திலே வாஞ்சியாக இருப்போம், அவருடைய வேலை ஊழியத்திலே வாஞ்சியாக இருப்போம். அவருடைய பிரசன்னத்தில் நான் வாஞ்சியாக இருக்கும்போது அவர் நம்மை திருப்தியாக்குற தேவன். உலகத்தில் பணம் நம்ம திருப்தி செய்ய முடியாது, செல்வாக்கு செல்வந்தம் அல்லது நமக்கு பதவி, நமக்கு இருக்கிற பெரிய மேன்மைகள் பட்டங்கள், இவைகள் நம்மை திருப்தி செய்ய முடியாது. சாலமோன் ஞானி சொன்னது போல, என்னை போல் சம்பரமாய் சாப்பிட்டவன் யார், என்னை போல் சம்பரமாய் உடுத்தினவன் யார், என்னை போல் இந்த உலகத்தை அனுபவித்த யார். ஆகவே இவை எல்லாம் ஒன்றும் என்னை திருப்தி செய்ய முடியவில்லை, தேவன் ஒருவரே என்னை திருப்தி ஆக்கிறவன் சொன்னார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற யாராக இருந்தாலும் நமக்கு திருப்தி செய்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறது. ஆகவே அவருடைய வீட்டின் நன்மையினால் நம்மை திருப்தி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். தேவனிடத்தில் வருவோம், தேவ பிரசன்னத்தில் வருவோம், தேவனுடைய வசனத்தண்டை வருவோம், தேவனுடைய ஆலயத்தண்டை வருவோம், தேவ மகிமையை காண்போம். ஆகவே 63ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனம் வாசித்து பார்க்கும்போது சொல்ற, ஆண்டவரே உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன், உம்மை பார்க்க வாஞ்சையா இருந்தேன். அவருடைய ஆசை, அவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பத்தை கண்ட ஆண்டவர் அவரை திருப்தியாக்கினார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட அவருடைய மகிமையை காண கர்த்தர் கண்களை திறப்பாராக, அவருடைய வல்லமை காண நம்முடைய உள்ளத்தின் கண்களை கர்த்தர் திறப்பாராக. தேவனிடத்தில் வருவோம், தேவ பிரசன்னத்தில் வருவோம், தேவ மகிமையை காண்போம், அவருடைய வல்லமையை காண்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.